அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். பெற்றோருக்கு ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை ஜாஸ்தி ஆகாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவநம்பிக்கை ஜாஸ்தி ஆகாது, மூட நம்பிக்கை ஒழியும் அப்படின்னு சொன்னேன். ஜோசியம் அல்லது ஜாதகத்தில் அதிக ஞானம் இல்லாத ஆளுங்க சொல்றதை கேட்க வேண்டாம், அவ்வளோதானே சொல்கிறோம். கேட்ட ஜோசியர்கள்லாம் நல்ல ஜோசியர்கள். அவங்களுக்கு சொன்னேன், நான் எந்த நல் விஷயங்களுக்கும் எகன்ஸ்டாக பேசுகிற ஆள் இல்லை. கல்யாண மாலைக்கு அது மாதிரி யோசனையே இல்லை. வணக்கம் மோகன் சார். வணக்கம்மா. அந்த குரு பயிற்சி இந்த தடவை தன்னுடைய சொந்த வீடு மீன ராசிக்கே வரதுனால ரொம்ப நல்லது பண்ணும் அப்படின்னு எல்லா ஜோசியர்களும் எல்லாருமே சொல்றாங்க. எல்லா நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அதனால நிறைய பெற்றோர் இதை இனிஷியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதாவது சார் குரு பயிற்சி வந்தாச்சு, சுபகிருத வருஷம் வந்தாச்சு சார், நல்லது நடக்கணும் நம்ம வீட்டில். ஸோ நமக்கான வேலை செய்யும் உத்வேகம் நேரம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. கரெக்ட் உத்வேகம் கிடைச்சிருக்கு. குரு பயிற்சியில் இப்போ இந்த தடவை என்ன சொல்றாங்கன்னா, அந்த கல்யாணத்துக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிறைய திருமணங்கள் நடக்கும் இந்த வருஷம், திருமணங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ட்ரெஸ்ஸுக்கும் நீங்க சொல்ற வார்த்தையும் அருள்வாக்கு மாதிரி இருக்கு. அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவ்வளவுதான். நல்ல விஷயம். உங்க வார்த்தைக்கு மட்டும் பலம் இல்லை, என் வார்த்தைக்கு பலம். நல்ல விஷயம் தான். ஆனா நம்ம ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம்ல, இந்த மாதிரி இதே எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன்ல ஜோசியம் ஜாதகத்தை நிறைய ஃபேவர் பண்ணியும் 1-2 விஷயங்கள் போய் சிக்கிக்க கூடாதுங்கிறத பத்தி நம்ம போட்டிருந்தோம். அதற்கு நிறைய பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கு. 1-2 பேர் என்ன மோகன் சார் இது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டாங்கல்ல, என்ன யோசிக்கிறீங்க அதை பத்தி? கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ். வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. யோசனை பண்ணுறதை விட பதில் சொன்னேன். ஆக்சுவலாக நல்ல ஜோசியர்கள் கேள்வி கேட்டாங்க. இது மாதிரி நீங்கள் பதிவுகள் போடும்போது ஜோசியம் அல்லது ஜாதகத்து மேலே பெற்றோருக்கு ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை ஜாஸ்தி ஆகாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அவநம்பிக்கை ஜாஸ்தி ஆகாது, மூட நம்பிக்கை ஒழியும் அப்படின்னு சொன்னேன். நம்ம கண்ணை திறக்கிற விஷயங்கள் தான் பேசுகிறோமே தவிர கண்ணை மூடிட்டு அதிகம் பேசலை. ஒரு லைஃப்பில் அவங்களுக்கு எந்த விஷயத்த சொன்னால் அவங்களுக்கு அந்த பார்வை விஸ்தாரமாகுமோ, குறுகிய பார்வையில் பார்க்குறத விட நல்ல அகல பார்வையில் பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம யோஜனை பண்ணுறோம். கேட்ட ஜோசியர்கள்லாம் நல்ல ஜோசியர்கள். அவங்களுக்கு சொன்னேன், நான் எந்த நல் விஷயங்களுக்கும் எகன்ஸ்டாக பேசுகிற ஆள் இல்லை. கல்யாண மாலைக்கு அது மாதிரி யோசனையே இல்லை. அதே எல்லாத்தின் மீதும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்ம. அதனால தான் 22 வருஷம் ஒரு ப்ரோக்ராமை பண்ணுறதோ, 22 வருஷம் சமூகத்துக்கு ஒரு உதவியாக இருக்கிறதோ, செட்டப்பார்ட் இது பிஸ்னஸா இல்லை சர்வீஸா அந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இடம் இல்லாத தேடி வர ஒரு குடும்பத்துக்கும் உடனடியாக நல்லது நடக்கணும்னு யோசனை பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது எங்களால் நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ண முடியாது. பாசிட்டிவில் வரும்போது என்ன யோசனை பண்ணணும், எந்த எண்ணங்கள் நம்ம தடுக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் விலக்கி வைக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போது ஜோசியம் அல்லது ஜாதகத்தில் அதிக ஞானம் இல்லாத ஆளுங்க சொல்கிறத கேட்க வேண்டாம், அவ்வளோதானே சொல்கிறோம். ஞானம் உள்ளவங்க கேட்டால் அதை நீங்கள் ஒத்துங்க. சொல்லப்போனால் சில விஷயங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் என்னென்னா, 5 நட்சத்திரம் தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் கொண்டு நம்மள்கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு செக்மெண்ட்டில் பார்த்தா 13லேருந்து 14 நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாக இருக்குது. அந்த 5 நட்சத்திரம் என்னென்னா ரொம்ப நல்லா பொருந்துறது. அடுத்த 5 நட்சத்திரம் எப்படி இருக்குன்னா மீடியமாக பொருந்துறது. அது மாதிரி பார்க்கும்போது மீடியத்தையும் கன்சிடர் பண்ணணும், உயர உள்ளதையும் கன்சிடர் பண்ணணும். ஒரே 5 மாத்திரம் எடுத்துகிட்டு பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த 5ல் எது பொருந்ததோ, எந்த ஜாதகம் நமக்குலாம் பொருந்ததோ அந்த வீட்டிலேருந்து குறிப்பாக வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு தடை, இதெல்லாம் தடை நீக்கல்ங்கிறத தான் நம்ம கொண்டு வரணுமே தவிர, சரி இந்த 5ல் பொருந்தலையா, 5ல் பொருந்தி வரவங்க நம்மளை ஒத்துக்கலையா, அடுத்த 5ஐயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சரி பண்ணிக்கணுமே தவிர, ஒட்டுமொத்தமாக அந்த 5க்கு மேலே வேறு எதுவுமே பார்க்க முடியாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிற பேரண்ட்ஸையும் பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான காரணம் ஜோசியர்கள் தான், பெற்றோர் இல்லை. தப்பாக அந்த ஜாதகம் அல்லது ஜோசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்த பெற்றோராக கூட இருக்கலாம். ஜோசியரை ஒண்டி சொல்லி அதில் பிரயோஜனம் இல்லை. அதை தவிர சில விஷயங்கள், இப்போது மூலமோ ஆயில்யமோ சில நட்சத்திரங்களுக்கு நல்லா சேரும். அதை பொருந்தும் நட்சத்திரங்கள் கொடுக்குற லிஸ்ட்லேயே மூலம் ஆயில்யத்தை விலைக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தானே.
அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பையனோ பெண்ணோ என்ன பாவம் பண்ணாங்க? இதை வந்து நம்ம சொல்லும்போது என்னன்னா சமூக அக்கறையை தவிர நமக்கு நம்பிக்கை இல்லாத விஷயம்னு சொல்ல முடியாது. அது பெரியவங்க கேட்டபோது நான் அவங்களுக்குலாம் பதில் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா நமக்கும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. ஏன்னா மோகன் நீங்க இது மாதிரி சொல்லலாமான்னு கேட்கும்போது நான் இது மாதிரி சொல்றதுக்கான உண்மை இருக்கே, ஆதாரம் இருக்கே. உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஜோசியம் தெரியாத ஆள் சொல்லும்போது நீங்களே வருத்தப்படுறீங்க இல்லையா, ஐயோ இப்படி ஒருத்தன் சொல்றானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க இல்லையா, அந்த வருத்தத்தை நீங்க படும்போது நான் படக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்பா நீ சொன்னா நியாயமா தான் இருக்கும்னு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ என்னன்னா நியாயத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அதை பதிவும் பண்ணணும். பயணம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது, பதிவும் பண்ணணும். பதிவு பண்ணும்போது தான் அது போய் சேருமே தவிர மனசுக்குள்ளேயே நினைச்சிடலாம். அது மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன், இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன் மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து இல்லை நியாயத்தை நோக்கி பயணம் பண்ணும்பொழுது அதை சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லும்பொழுது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது மோகன் சார். ஜோசியம் ஜாதகம் கரெக்டு, நம்ம அதை அந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம நிறைய பேசுகிறோம். அண்ட் நிறைய ஜோசியருமே இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தப்பாக சொல்கிறத பார்த்து வருத்தப்படுறாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தெல்லாம் விளக்கக்கூடாதுங்கிறாங்க, மூட நம்பிக்கையிலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறத நிறைய ஜோசியரும் சொல்கிறாங்க. அதனால் அவர்களுக்கெல்லாம் நம்ம தலை வணங்குறோம். தவறாக சொல்கிறவங்க கொஞ்சம் தயவு பண்ணி சமூகத்தின் மீது உள்ள அக்கறை காரணமாக அதுலேருந்து விலகி வரணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். GRT शुभ आरंभम GRT ज्वेलर्स. அப்பா சுவாமி ரியல் எஸ்டேட்ஸ் வழங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி மோகன். இந்த தவறான விஷயங்களை பதிவு பண்ணும்பொழுது நம்ம அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதாவது இந்த ஏதாவது ஒரு பளிச்சுன்னு ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை போட்டுட்டு கண்ணா பின்னான்னு மெசேஜ் கொடுக்கறது. அதாவது விதவையான பெண், இந்த பெண்ணுக்கு 3 வேளை சாப்பாடு மட்டும் போட்டால் போரும், அந்த மாதிரியான ஒரு மணமகன் தேவை அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் வேறு மாதிரிலாம் போடுறாங்க. அதெல்லாம் நம்மளால் இந்த பப்ளிக் மீட்டிங்கில் சொல்ல முடியாது. குறிப்பாக அந்த போஸ்டிங் போடுறாங்க, அதோட வியூஷிப் பார்த்தா 1 lakh 2 lakhsன்னு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எத்தனை பேர் வேணால் பாருங்கள். ஆனால் இது தப்பான பதிவுன்னு நீங்கள் உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத வந்து உடனடியாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க போடுற ஃபோட்டோக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபேஸ்புக்கோ யூடியூபோ நம்ம ரிப்போர்ட் பண்ண, நான் நிறைய விஷயங்களை ரிப்போர்ட் பண்ணி அதெல்லாம் கர்டைல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே, நான் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தன்முனைப்பு இல்லை, இது பல்முனைப்பாக இருக்கணும். அது வந்து சமூக நோக்கோடு தான் நீங்கள் செயல்படணும். இது படிங்க, இது படித்த உடனே உங்களுக்கு இது தப்புன்னு மாத்திரம் தெரியுது. தப்புன்னு தெரிஞ்ச நிமிஷம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி தப்பான பதிவுகளை ஃபேஸ்புக்கோ யூடியூப் நீ இதை பதிவு பண்ணாத, இதை வந்து விலக்கி வை அப்படின்னு சொல்லி அந்த ரிக்வஸ்ட்டை தான் நம்ம பப்ளிக்கிட்ட வைக்கிறோம். ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறது வந்து எந்த ஒரு காம்படிட்டருங்கிற நோக்கமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இதில் ஒன்றும் இல்லை, கல்யாண மாலைன்னு சர்ச் பண்ணும்பொழுது இதெல்லாம் வருது. ஏன்னா அது வந்து ஒரு அதோட ரிலேட்டட் கண்டென்ட்டாக இருக்கிறதுனால வருது. இது ரொம்ப ரொம்ப சுமாரான டைட்டில் கொடுக்க வேண்டியது, ரொம்ப மோசமான டைட்டில்ஸ் கொடுக்க வேண்டியது. இப்போ மேட்ரிமோனின்னு ஆரம்பித்தா பல விஷயங்கள் அதில் வந்து அப்ஜெக்ஷனபிள் விஷயங்கள் வருது. ரொம்ப ஆர்டிஸ்ட் மாதிரி பெண் அல்லது பையன் ஃபோட்டோவை போட்டு அவங்களோட விவரங்கள் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போடக்கூடிய மேட்ரிமோனி பெரிய கம்பெனிஸே சொல்கிறேன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளுக்குள்ளே பூந்து நம்ம அதை பற்றி விசாரிக்கும் போது அதை பற்றி எந்த விதமான தகவலும் வரதில்லை, கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறது இல்லை. ஆனால் பார்த்தா ஆர்டிஸ்ட் மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃப் போடுறது, பெண் ஆண் எதாக இருந்தாலும் குறிப்பாக சில விஷயங்களில் போய் நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்குறோம் இது உண்மையான்னு சொல்லிட்டு. உண்மையிலேன்னு தெரிஞ்ச உடனே அந்த பிராண்டை வந்து மார்க்கெட் பண்ணுறதுக்காக எதை வேணால் பண்ணலாம் அப்படின்னு செய்யக்கூடிய அநியாயங்கள் இது. இல்லை, சிலது வந்து பெரிய விஷயம் பெரியவங்க பண்ணுறது, சிலது வந்து ரொம்ப சீப் அட்வர்டைசிங். கன்சிடர் பண்ணல, சமூகம் பண்ணணுங்கிறதா ரொம்ப சமூகம் என்ன பண்ணணும்னா, சரி இதை பார்த்தியா சந்தோஷப்படாத, பார்த்தா வருத்தப்படு. இது அந்த வீட்டுக்கு போன அந்த விஷயம் வந்து நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுங்கிறது மாத்திரம் யோசனை பண்ணணும். என்ன எந்த ஃபோட்டோ வேணா என்ன வேணா பண்ண முடியும், டெக்னிக்கலாக என்ன வேணா ஃப்ராடு பண்ண முடியுங்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த தப்பெல்லாம் வந்து கண்டிக்கிறதுக்கான உரிமையே உங்கள்கிட்ட இருக்கு. பார்க்கறதுக்கான ஆசை எவ்வளவு இருக்கோ அது மாதிரி கண்டிக்கிறதுக்கான உரிமையை நீங்கள் வச்சுக்கணுங்கிறது தான் நம்ம சொல்றது. அதனால இந்த பதிவுகளை வரும்போது மறுத்துடுங்க. அதை பார்க்க வேணாம்னு சொல்ல, பார்த்தா தான் உங்களுக்கு இது தப்புங்கிறது தெரியும். பாருங்க,
அது வியூவர்ஷிப் ஜாஸ்தி ஆகும், அவன் பிழைக்கிற விஷயம் பாட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் அவன் தொடர்ந்து பிழைக்கக்கூடாது. எல்லாருமே நம்மள்ட்ட வந்து பேசுறது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, கல்யாண மாலைன்னு நம்ம வந்து இதில் சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான ரிலேட்டட் சர்ச்ல வந்து இதெல்லாம் நிறைய வருது. மேட்ரிமோனின்னு போட்டா வரும் இல்லையா? மேட்ரிமோனின்னு போட்டா மேட்ரிமோனின்னு பொதுப்படையா போட்டு வருதுங்கிறது வேற. கல்யாண மாலைன்னு சர்ச் பண்ணும் பொழுதே வருது. ஏன்னா அவங்க கொடுக்குற வார்த்தைகள் எல்லாமே சர்ச் இன்ஜின் ஆப்டிமைஸ் பண்ணி அந்த கல்யாணங்கிற வார்த்தை வரா மாதிரியே எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. போடும்பொழுது என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க, இந்த மாதிரியான கண்டென்ட் வந்து அன்வான்டா நம்மளோட வியூவர்ஸ்க்கும் அது போய் சேர்றது. கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. நல்ல கண்டென்ட் போய் சேர்ந்தா நம்ம எந்த குறையுமே சொல்ல போறது இல்லை. இப்போ நம்ம கோவில் பண்றோம், இன்னொரு கோவில் அதில் வந்து சேர்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ இந்த கோவிலையும் பாரு, அந்த கோவிலையும் பாரு. அதே மாதிரி வரம் தேடுறவங்களுக்கு நம்மளோட ப்ரொஃபைல் நம்ம போட்டோம், இன்னொருத்தரோட ப்ரொஃபைல் போய் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். சில சமூக அமைப்புகள் போடுறாங்க, நியாயமா இருக்கு. அந்தந்த கம்யூனிட்டிக்கு உள்ளவங்க போடுறாங்க, நியாயமா இருக்கு. நீங்க சொன்ன இந்த விஷயம் வந்து ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட். ஏதாவது முடிஞ்சா நல்லது பண்ணுங்க. சரி, இல்லைன்னா உங்களுக்கு டைம் இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டுடுங்க. டைம் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி தப்பு தண்டா பண்ணாதீங்க. இது வந்து உங்களுக்கும் நல்லதில்லை, சமூகத்துக்கும் நல்லதில்லை. தயவு பண்ணி இதை அவாய்ட் பண்ணுங்க. இதான் நம்ம கல்யாண மாலையோட சின்சியர் ரிக்வெஸ்ட். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com. Authentic home food delivered daily.